நல்லா இருக்கு ப்ரோ, படம் பார்க்கலாம். பொலிட்டிக்கல் சட்டையர் தான், பொலிட்டிக்கல் சட்டையர் தான், நல்லா இருக்கு. கரண்ட் சினாரியோ கரெக்டான படம் தான். எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. ஒரு டாப் ஸ்டார்னு சொல்ற எல்லா நடிகர்களையும் மிக்ஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. அப்படி அதான் எல்லாம் கலந்து தான் இருக்கு. ஆமா, அது மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். அது நல்லா இருக்கு, ஆனால் படம் நல்லா இருக்கு. தளபதியை வந்து காட்டியிருக்காங்க. அந்த ஒரு சில அவரை மாரி இருக்குது பார்க்கறதுக்கு. நம்ம புசி ஐயாவையும் காட்டியிருக்காங்க. சேரை தூக்காதன்னு இவர் நவுத்தாதன்றாரு. அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு படம். ஆனால் கொஞ்சம் கடைசியில் லேக் ஆன மாரி ஃபீல் இருந்துச்சு. மற்றபடி நல்லா தான் இருந்தது படம்லாம். ஆமாம், அதான் அதே அவரே மாரி தான் இருக்குது டக்குன்னு பார்க்கறதுக்கு. திடீர்னு யாராவது பார்த்தாங்கன்னா விஜய் தான் வந்திருக்காருன்ற மாரி ஒரு இது இருக்கு. அதான் எல்லாம் இப்போ வந்து இதில் கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் வந்து அதாவது இது ஸ்பாயில் பண்ண விரும்பல. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, விஜய் வந்து கட்சி கலைச்சிட்டு திரும்பி படத்துக்கு வர மாரி காட்டியிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நல்லா இருந்துச்சு, ஓவராலாக நல்லா இருந்துச்சு. படம் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. எல்லாமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காங்க. வேறு ஏதாவது கான்ட்ரவர்சியில் மாட்டி விட்டுறாதீங்க என்ன வந்து. அவ்வளோதான். மேலே போடு. அதான் நடிச்சுதான். எலெக்ஷன் டைமில் வந்து விஜய் அட்டாக் பண்ணுற மாதிரி தான் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ படத்தை வந்து பாருங்கள், படத்தை கொஞ்சம் படமாக பாருங்கள். எல்லாமே பக்காவாக தான் பண்ணியிருக்காங்க. நீங்க என்ன ரொம்ப மாட்டி விடுறது. ஆக்சுவலி அவர் விஜயோட இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. விஜய் வந்து அரசியல் வர்றதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் இருந்து வந்தார் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வந்து கதையை வந்து எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவாக தான் போயிருக்கு, நல்லா தான் இருக்கு. ஒரு ஆக்சுவலி அவர் வந்து விஜய் சாரை பற்றி ஆதரவுன்னு நம்ம சொல்ல முடியாது, இதுவாக தான் இருக்கு. படம்லாம் சூப்பராக தானே இருக்கு. படத்தை பற்றி குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. படம்லாம் சூப்பராக இருக்கு, எல்லாருமே பார்க்கலாம். படத்தில் வந்து எல்லா கேரக்டருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பேஸ் பண்ணி தான் எடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கு படம். இதெல்லாம் வந்து எந்த குறையுமே இல்லை, நல்லா இருக்கு. எதுவுமே சொல்றதுக்கு இல்லை, நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்கு. நல்லா இன்ட்ரெஸ்டாக போச்சு படம். புரியல, எப்படி நடிச்சிருக்காரு? ஆக்டிங்லாம் சூப்பராக இருக்குண்ணா. வந்து இப்போ வெளியே என்ன நடக்குது, கட்சி மூலியமாகவும் சரி, ஏதோ அந்த வெளியே என்ன நடக்குதோ அப்படியே வந்து படத்தில் எடுத்து காமிச்சிருக்காங்க. இப்போ விஜய்க்கு ஆதரவா இருக்கும். இப்போ விஜய் 2026 வருவான்ட்டு பாதி பேர் நம்பின்னு இருக்காங்க, பாதி பேர் நம்பாம இருக்காங்க. அதுதான் இப்போ வந்து படத்துல சொல்றாங்களே, விஜய் கண்டிப்பா வருவார். விஜய் வருவாருன்றதுதான் இந்த படத்து மூலியமா எடுத்து காட்டியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸா எல்லாம் சேர்ந்து பார்த்தா, நான் ஃப்ரெண்ட்ஸோட 4 பேரோட வந்திருந்தேன். அதனால எங்களுக்கு மீம் நாலேஜ் எல்லாம் கொஞ்சம் தெரியும்ல, அதனால ஃபன்னா இருந்தது. நிறைய ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அதனால எனக்கு வந்து தம்பிராமையோட போர்ஷன் எல்லாம் பிடிச்சிருந்தா. அவர் ஒரு மாதிரி நேச்சுரலா நல்லா நடிச்சிருந்தாரு. அவளுக்கு கொடுத்திருந்த ரோல நல்லா பண்ணியிருந்தாரு. பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படி சொல்ல முடியாது. கிளைமேக்ஸ்ல வந்து யாருக்குமே இது இல்லாம நார்மலா நடுநிலையா கொண்டு போற மாதிரி அப்படிதான் முடிச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸா பார்த்தா நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணி பார்க்கலாம், அவ்வளவுதான். ஓகே, இந்த படம் எப்படி இருக்குன்னா, இந்த டைம் பீரியடுக்கு இந்த படம் தேவையில்லை ப்ரோ. மினிமம் ஒரு 24-25 இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தா ஓகே ப்ரோ. மொத்தமா இந்த ரஜினி கமல்ல ஆரம்பிச்சு விஜயை தொட்டு கடைசியில ரஜினியோட முடிச்சிட்டாங்க ப்ரோ. டோட்டலி வேஸ்ட் ப்ரோ படம். இது எப்படி இருக்குன்னா, ஒரு சினிமாக்காரன் வந்து அரசியல் வரக்கூடாதுன்னு இவங்க ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு மும்முரமா எடுத்து விட்ட மாதிரியே இருக்கு ப்ரோ. அது எப்படி சொல்றதுன்னா, இப்போ நான் சினிமாக்காரன் வச்சுக்கோங்களேன், இப்போ நான் செலிபிரிட்டினா நான் அரசியலுக்கு வந்தாலே இந்த மாதிரி தான் ஒன்று அடிச்சு தூக்கணும், அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட படம் ப்ரோ. விஜய்க்கு எதிரான படம் தான் ப்ரோ. விஜய்க்கு எதிரான படம் இல்லை ப்ரோ. இப்போ நம்ம நடிகர் சூர்யா கூட இப்போ அரசியலுக்கு வராம அவர் அறம் மூலியமா பண்றாரு. அவரும் அரசியல் வரக்கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காங்க ப்ரோ. ப்ரோ அது வந்து எப்படின்னா,
அவங்க ரோல் எப்படின்னா அவங்க தம்பி ராமையா நடிக்கல. இப்போ ஒரு பாலிடிக்ஸ்ல ஒரு செலிபிரிட்டியா இருப்பாங்கல்ல, இதை சீமானு கூட வச்சு கலாச்சிருக்காங்க ப்ரோ. புஷியானதை கலாச்சிட்டாங்க. நம்ம புஷியானது யாருன்னு உங்களுக்கே தெரியும், தம்பி ராமையான்ட்டு. ரொம்ப ஓடிட்டாங்க ப்ரோ. படம் வேஸ்ட் ப்ரோ, டோட்டலி வேஸ்ட் ப்ரோ. ஒன் ஸ்டார்ட் படம் எதுக்காக வந்திருக்குன்னா, அந்த நம்ம நாட்டோட நிலவரத்தை மாற்றணும், நிறைய பேர் அமௌண்ட் வாங்காமல் நல்ல அரசியல் நடத்தணுன்றது தான் அவங்களுக்கான அடிப்படை உரிமையை வாங்கி தரணும். அதுக்கோசரம் தான் படம் எடுத்துருக்காங்க. நல்ல ஒரு காமெடி மூவி, நல்லா பொது வீக்கெண்டில் எல்லாம் ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாம் புரிஞ்சுக்கணும், மக்கள் இந்த படத்தை பார்த்து வாக்களிக்கலாம். நல்ல தேர்தலில் நல்ல வேட்பாளரை வாக்களித்து நல்ல அவங்களோட முத்தான வாக்காளரை வந்து தேர்ந்தெடுக்கணும் மக்கள். நட்டி நடிச்சிருக்காரு. நட்டி வந்து அஸ் யூஷுவல் ஒரு ப்ரொஃபஷனலான டேரக்டர். அவர் நடிப்பு நம்ம சொல்லவே வேணாம், வேற லெவல் படம். எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஃபேமிலியோட. நல்லா இருக்கு ப்ரோ படம். ரொம்ப ஒரு போர்லாம் இல்லை, நல்லா இருக்கு. எந்த இடத்துல லாக் ஆகும் போகுது, எந்த இடத்துல லாக் ஆகும். விஜய் ஃபுல்லா டார்கெட் பண்ணிருக்காங்க, புஷியானந்த ஃபுல்லா டார்கெட் பண்ணிருக்காங்க, செங்கோட்டையன் அவரை ஃபுல்லா டார்கெட் பண்ணி அவங்க எல்லாம் பேஸ் பண்ணி தான் படமே ஓட்டுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஆனா என்ன ஒண்ணு, அதை கொஞ்சம் ஃபன்னா கமர்ஷியலா ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபன்னா எடுத்துட்டு போறாங்க. ட்ரோல் பண்றாங்க, பட் ஆனா அந்த ட்ரோலே வந்து அப்படியே ஃபன்னா எடுத்துட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு யாரும் மனசு கஷ்டம் வரக்கூடாதுன்ற அந்த மாதிரி. ஆமா ப்ரோ, இது பாசிட்டிவா யாருக்கும் பாத்தீங்கன்னா 50% டிஎம்கே பாசிட்டிவ்ன்ற மாதிரி அவங்க காட்டுறாங்க, 50% டிவிகேக்கு. இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா யாருக்கோ பாசிட்டிவோ எதுவும் இல்லை. இது வந்து எலெக்ஷன் பாத்தீங்கன்னா வேற படம் வந்து இந்த டைம்ல விட்டுருக்காங்க. எலெக்ஷனுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை, அந்த சீரியஸ்னஸ் இல்லைன்ற நான் சொல்ல வரேன். எப்படின்னா எலெக்ஷனுக்கு தான் அந்த படம் இல்லை, இவங்க ஒரு கமர்ஷியல் மூவி ஃபன்னா எடுத்துட்டு போயிருக்காங்க. இது ஒரு சீரியஸா யாரும் மக்கள் எடுத்துக்க மாட்டாங்க. விஜயா கலாச்சிருக்காங்க, இதுதான் சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை.